ஆரம்பிக்கலாம். நான் எப்படியோ கிளம்ப போறேன். அதுக்கு முன்னாடி என்ன கிளம்ப போறீங்களா? என்ன சொல்றீங்க? பேப்பர் போட்டு போற மாதிரி சொல்றீங்க. ஆமா, நான் கீழே போய் நான் ஜாலியா என்ஜாய் பண்ணணும்ல, நானும் பார்க்கணும்ல, அதனால. எஸ் வினிதா வந்து என்னோட ஃபர்ஸ்ட் வேலையோட ஃபர்ஸ்ட் கொலீக். அவங்க பேர் கூட என் ஃபோனில் சமுதாயம்னு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். உண்மையிலேயே இந்த சமுதாயத்தை காப்பாற்றுறதுல ரொம்ப துடியான வந்து ஒரு 20 வருஷமாக எனக்கு அவங்களுக்கு தெரியும். நாங்கள் ரேடியோ மிர்ச்சியில் ஒன்றா வேலைக்கு சேர்ந்தோம். ரேடியோ மிர்ச்சின்னு சொல்லலாமா? ஓ சரி, ஓகே. ஏன்னா ஸ்பாட்டிஃபைல சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். ஸோ யா, ஐ நோ ஃபார் 20 years. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் திஸ் ஃபார் மீ. நன்றி. சொல்லுங்க. இப்போ ஏதோ கையில் இந்த இதெல்லாம் வச்சிருக்கு, காஃபி கரண்ட் மாதிரி. ஆக்சுவலாக நாங்கள் நீ வரதுக்கு முன்னாடி ஒரு கிராஸ்வேர்ட் கேம்ஸ் வந்து உன்னோட ஷோ பேஸ் பண்ணி பண்ணோம். ஸோ அதில் எல்லாருமே ரொம்ப ஈஸியாக கரெக்டான ஆன்சர்ஸ் சொன்னாங்க. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்குறேன். அதுக்கான கரெக்டான ஆன்சர் ஃபோனில் பேசும்போதே சொன்னேன், இந்த கேம் எனக்கு விளையாடுறதுங்க கிராஸ்வேர்ட்லாம். ஆனால் இது உனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கொஸ்டின். ஓகே. ஸ்பாட்டிஃபையோட ட்ரெண்டிங் நவ் தமிழ் பிளேலிஸ்ட்ல கருப்பு படத்தோட ஒரு சூப்பர் ஹிட் சாங் இருக்கு. அது என்ன சாங்? எது இருக்க வாய்ப்பு இருக்கு? நீயே சொல்லு. மீதி பாட்டு ஏன் இல்லைன்னு தான் எனக்கு தோணுதே தவிர ஒரு பாட்டு தான் இருக்குன்னா வெரி ஸ்மார்ட். ஓகே. ஏ கருப்பா மாறாண்டா அது இருக்கு. அது இல்லாம வெரப்பா God mode begins. எஸ். அப்படியா? ஏங்க எனக்கு எல்லா பாட்டுமே பிடிக்கும். இன்னும் எல்லா ரீல்ஸ்லயும் வந்துனே இருக்கு. நான் இப்படி பார்க்கும்போது கல்யாணத்துல வெரப்பா போட்டு ஆடுறாங்க. ஸோ ஓகே, God mode begins. எஸ், அந்த ஒரு கொஸ்டின் தான் உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா இனி கேட்டா நீ அடிக்க வருவேன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால ஐ எம் கோயிங். ஸோ தி ஸ்டேஜ் இஸ் ஆல் இருக்கு. காட்டுங்க. இது எல்லாமே கிராஸ்வேர்ட் க்ளூஸ் தான். ஓ அப்படியா? நான் நினைச்சேன் என்ன கேட்கறதுக்கு வந்துட்டு நீ கேட்காம போறீங்கன்னு. இல்ல உன்னை கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நல்லா கேட்பாங்க. ஓகே, thank you வினிதா. thank you so much. நன்றி. ஷேக்கன்ஸ். ஆக்சுவலாக இந்த இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி இந்த பட ப்ரொமோஷன் டைமில் ஒரு மீட் அண்ட் கிரீட் பண்ணேன் நான் இந்த ஷோக்கு. ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஷோ இல்லை, இருந்தாலும் ஒரு பச்சை சட்டை ஃபேன்ஸ் மீட் அப்படின்னு ஒன்று நடத்தணும் அப்படி தோணுச்சு. நான் ஆரம்பிக்க போகிறேன்றதுனால அது கொஞ்சம் எனக்கு ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்தது. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தவங்களாம் ரொம்ப அன்பாக பாசமாக எமோஷனாலே என்னை அடித்தாங்க. இந்த 2 வருஷத்தில் இந்த உலகம் என்ன இவ்வளோ மாறிடுச்சு. ஒருத்தன் வந்து கேட்க வைக்கிறான், இன்னொருத்தன் வந்து நான் 3D பிரிண்டிங், ஆனால் உங்களுக்காகவே இந்த 3D பிரிண்டிங் பண்ணேன் அப்படின்னா சூப்பர்ரா தம்பி, இதை இப்போ ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்றான். ஸோ வந்து எல்லாருமே அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ கொஞ்சம் மனசு உடஞ்சி இருந்தாலும் ஒரு 6 மணி நேரம் தான் அந்த ஈவெண்ட் நின்று பண்ணிட்டேன். பட் ஆனால் இன்னைக்கு டு see lot of people who listen to the podcast, we're going to start again. We have already started பச்சை சட்டை the resurgence. Yes, we started ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கா இருக்குது. அன்றைக்கி ஆரம்பின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் சொன்னாங்க. அதனால் அன்றைக்கி ஆடிப்பெருக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பிஃபோர் ஐ ஸ்பீக் அண்ட் மேக் இட் as a monologue, I wanted to speak to you all. நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஸோ எவ்வளோ பேர் வந்து இந்த ஷோ ஆக்சுவலாக கேட்டிருக்கீங்க 4 நாள் இருக்க டைம்லேருந்து? என்னையா எல்லாருமே கேட்டிருக்கீங்க? வாவ், த்ருவாங், சி த பவர் ஆஃப் சென்னை, வெல்கம் டு சென்னை, எங்கே ஊழு. த்ருவாங் தான் ஸ்பாட்டிஃபையோட ஹெட்டு. அதனால தான் இந்த ஈவெண்ட்டில் வந்து அவர் முதல்ல பேசிட்டார். ஓட் ஆஃப் தேங்க்ஸ் கொடுக்குறது இன்னொரு ஹெட்டு. ஹாய் ரித்து. சரி, இப்போ வந்து நான் உங்ககிட்ட முதல்ல பேசுகிறேன். ஸோ ஐ கேன் டேக் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் யூ கைஸ். நம்ம பேசலாம் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் வந்து எமோஷனலாக எதாவது ஆச்சுன்னா நான் அழுவேன், நீங்களும் அழலாம். அது இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே பாலாஜி ஈவெண்ட்டுக்கு போனால் அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேஜ்லேயே வரும். ஸோ யாராவது முதல் கேள்வியோட நல்லா ஆரம்பிக்கலாம். யாராவது கேள்வி? பச்சை சட்டை இல்லை இது, இருந்தாலும் பரவாயில்ல, நீ கேளு. உன் பேர் என்னப்பா? இன்னும் உன்னை செட் பண்ணி உட்கார வச்ச மாதிரி கையில் ஆல்ரெடி எப்படி மைக் வந்தது உனக்கு? புரியல, மைக்கில் பேசு. வேலை செய்யாது. இப்போ பாரு. சூப்பர். அதை இப்போ செய்த குட்ரா. சொல்லுப்பா, உன் பேர்? விக்னேஷ். Sir, myself Vignesh. Myself Vignesh. Myself Balaji. Good to see you myself. Good to see you, sir. Tell me myself. ரொம்ப thanks first of all. நீங்க எல்லாரும் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிருக்கீங்க. மைக் வாய் கிட்ட வச்சு பேசுறா. இங்க வச்சுக்கவா. என்டர்டெயின் பண்ணிருக்கீங்க. ரொம்ப பக்கத்துல இருக்க அவனுக்கு ஹெல்ப் பண்றா. மைக்க பிடிச்சு வரா. உங்களை பார்த்த ஒரு பதட்டத்துல. இல்ல நீ மைக்க போடுறா அவங்கிட்ட. நானே பிடிச்சிக்கிறேன் சார். குடுறா அவங்கிட்ட. நீ பிடிச்சிக்கவே மாட்டேங்கிறடா. அவன் பிடிப்பானே. இப்ப பேசு. ஓகே சார், உங்களை பார்த்த பதட்டத்தில் தான். ஏன்னா ரொம்ப நாளாக உங்களை நான் பார்த்துட்டு இருக்கோம். இது 3rd டைம் 4th டைம் மெரினா ப்ரோட்டஸ்ட், அதுக்கு முன்னாடி சென்னை அந்த வெள்ளத்துலேருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க. நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். இப்போ தான் பேசுறதுக்கு ஃபஸ்ட் டைம் வாய்ப்பு கிடச்சிருக்கு. உங்கள் பாட்காஸ்ட் வந்து எங்களுக்கு ஒரு சோகமாக இருக்கும்போது எங்களை கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணியிருக்கு. யாரோ நம்ம கூட பேசுகிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கு. அந்த எக்ஸைட்மெண்ட் தான். தேங்க்ஸ் ஃபார் பீங் வித் அஸ். ஸ்டார்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சார். பட் ஆனால் சீக்கிரமாக எப்படி ஒரு வீக்லி ஒரு 2 அந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். திரும்ப நீ சொல்றதுக்கு பாட்காஸ்டே நீ கேட்க சோகமா இருக்கும்போது உனக்கு என்டர்டெயின்மெண்டா இருக்குமா நான் பேசுறது? உங்க பாட்காஸ்ட் இல்ல, எல்லா பாட்காஸ்டும். சரி, ஓகேப்பா. நான் வாரத்துல 2 வாட்டி 5 வாட்டி கூட உங்க வீட்ல டெய்லி வந்து பேசிட்டு போறேன். சார் உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன சின்ன வீக்னஸ்? சின்ன கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன்.
சின்ன gift இருக்கா? வாப்பா வாப்பா இப்போ தான் வெளில டெம்போ நிறுத்தி வச்சுட்டு வரேன். நார்மலாக இந்த மீட் அண்ட் கிரீட்லலாம் எக்கச்சக்க gift வருது.